நானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிஜமாவே எஃப்ஜேவை லவ் பண்ணாங்களா இல்லை வெளில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டென்ட்டுக்காக அதை பண்ணாங்களான்னு தெரியல. இன்னொரு ஷாக்கிங்கான நான் விஷயமும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஆதிரியை லவ் கண்டென்ட் கொடுக்க சொல்லி கேட்டதே டீம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் அடிப்படுது. இது நிறைய வந்து இந்த ஸ்பேஸில் ட்விட்டரில் எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதில் சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம பிக் பாஸ் தாத்தான்னு நம்ம சொல்லுவோமே ஒருத்தர், அவர் தனியாக யூடியூப் வச்சிருக்காருல, அவர் ஃபேட்மேனு எல்லாம் சேர்ந்து ஸ்பேஸில் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல இவர் ஃபேட்மேனும் சொல்லுவார், இவர் பிக் பாஸ் தாத்தா அவரும் சொல்லுவார். என்ன சொல்வார்னா, ஆமாம் ஆதிரியை வந்து ஏன்னா ஃபேட்மேனோட ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை நல்ல பிளேயரு, அவங்க இன்னும் இப்படி ஆடின கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்மேன் பல்ப் வாங்கின மாதிரி அந்த ஸ்பேஸில் இருக்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் ஆதிரி இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. எவிக்ட் ஆயிட்டாங்களா? நோ வே அப்படின்னு ஃபேட்மேன் சார். அப்போ வந்துட்டு சொல்லும்போது, இல்லை சார் ஷோக்கு போயிட்டு வந்தவங்களே சொல்கிறாங்களே நானும் போனேன் அப்படின்னு ஒரு சில சொல்லும்போது, என்னப்பா இது, அப்போ நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே நடக்கல சார் ஃபேட்மேன் சார் இந்த சீசன்லனா. அது அப்படி தான் எனக்கே தோணுது, நம்ம சொல்கிறது செய்யக்கூடாதுன்றதுல விஜேஎஸ் இருக்காரோ இல்லை டீம் இருக்கான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பிக் பாஸ் தாத்தாவும் வந்துட்டு அவரும் வந்து சொல்லுவார், ஆமாம் இந்த சீசன் இப்படி தான் போகுது அப்படின்னும் போது. ஸோ பெரிய பெரிய ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வை திட்டுறது, பாருக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுனால ஷோ போகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. நெகட்டிவாக போகிறதுனால பாரு நெகட்டிவ் காட்டினோம். ஆனால் என்ன கேட்டால் மக்கள்லாம் இந்த சீசனில் ரொம்ப உஷாராக இருக்காங்க. இத்தனை சீசனை விடவும் இந்த சீசனில் லைவ் பார்க்குற ஜனங்க ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க. ஏன்னா 1 hour ஷோவில் எதுவுமே வரதில்லை. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலேயோ 1 hour ஷோவில் வராமல் இருக்கிற கண்டென்ட்டையோ இல்லை லைவில் நடக்கிற அடல்ட் கண்டென்ட்டையோ இல்லை லைவில் நடக்கிற நிறைய திருட்டுத்தனத்தையோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் போடுறதுனால 1 hour பார்க்காதவங்க கூட லைவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது உண்மைகள் நிறைய வெளியில் வரும்போது பார்வை 1 hourல பார்க்குறவங்க தான் தப்புன்னு சொல்கிறாங்க, இல்லை பெரிய பெரிய சேனல்ஸோட ரிவ்யூ பண்ணுறவங்க தான் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, லைவ் பார்க்குறவங்களோ இல்லைனா ஓரளவுக்கு அந்த ஷோட புரிதலோட அதை பார்க்குறவங்களும் பாரு சைடும் நியாயம் இருக்குது. நான் பாரு சைடு மட்டும் நியாயம் இருக்குன்னு சொல்ல, அகெயின் நான் இதை சொல்கிறேன் கைஸ், பாரு சைடு மட்டும் நான் நியாயம் இருக்குன்னு சொல்ல, பாரு சைடும் நியாயம் இருக்குது. அப்போ குரூப்பிசம் மட்டும் தப்புன்னு நான் சொல்லலை, பாரு கிட்டையும் தப்பு இருக்குது. அப்படின்னும் போது 2 சைடும் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த 2 நாளும் ஷோவில் வந்து இதில் ஹோஸ்ட் வந்து அதை தான் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அப்போ 2 பேரையும் உட்கார வச்சு நல்லா திட்டினாரான்னு கேட்டால், பாருவையும் திட்டினாரு, கனியையும் திட்டினாரு, சபரியையும் திட்டினாரு, கமருதினையும் திட்டினாரு, எஃப்ஜேவையும் திட்டினாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே வெஸ் கமருதீன் அப்படின்னு தான் வரணும். அப்படின்னும் போது கமருதீன் பக்கத்தில் கொஞ்சம் பிராக்கெட்டில் நம்ம வினோத்தை போட்டுக்கலாம், திவாகர் பிரச்சனை வரும்போது. ஏன்னா அவர் மற்ற பஞ்சாயத்துக்கு போகிறதில்ல, திவாகர் பஞ்சாயத்தில் தான் வினோத் வராரு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருவை திட்டணும். ஏன்னா நெகட்டிவ் போகுது, அது பாருக்கு நல்லது தான். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாரு ஒஸ்ட்டுன்னு சொன்னது நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருவை திட்டினது நல்லது. அவங்க அந்த டிசிப்ளினாக ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று பண்ணாங்க இல்லைங்களா அங்கே ஹோஸ்ட் முன்னாடி. அப்போ ஹோஸ்ட் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க பாரு, உள்ளே இருக்கவங்க இதை பொறுத்துக்கலாம், நான் இதை பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, என் ஷோவில் என் முன்னாடி இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, சொல்கிற வேலையை செய்யறதில்ல, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படி